ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒரு சம்பவம் போச்சு. அதாவது ஏன்பா உங்களுக்குலாம் மனசாட்சியே கிடையாதா அப்படின்னு மாதிரி தான் எனக்கு கேட்க தோணுது விக்ரம் கிட்ட. ஏன்னா இப்போ வந்துட்டு விக்ரம் வந்து பெருக்கிட்டு இருக்காப்புல, நல்ல விஷயம். ஏன்னா அவர் ஏன் பெருக்கிறாருன்னா, பிக் பாஸ் என்கிட்ட ஒரு வேலையை சொன்னார், அதை என்னால் செய்ய முடியல, அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேலையை பண்ணுறாரு. நல்ல விஷயம், சூப்பரான விஷயம். அப்போ நம்ம விஜய் பார்வதி வந்து அங்கே பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, நீ வந்துட்டு அன்றைக்கி ஒரு ஹீட்டர் கான்வர்சேஷன் என்னை வந்துட்டு கோவத்தில் போடின்னு சொன்ன பார்த்தியா, அது எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா என்னை யாருமே அந்த மாதிரி போடின்னு உரிமையாக பேசுறதே கிடையாதுன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து போடின்னு சொல்லுவோம், இந்த போடின்ற ஒரு வார்த்தைக்கு அசீம் சீசனுக்கு ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க என்னென்ன பேச்சு பேசியிருப்பாங்க ஆயிஷா அப்படின்ட்டு. அதுக்கு கமலஹாசன் அவர்களே வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பார். ஆனால் இங்கே வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, என்னை உரிமையாக நான் சொன்னேன், இது வரைக்கும் யாரும் என்னை அந்த மாதிரி சொன்னதில்லை. ஒரு சில பேர் சொன்னாங்க என்ன உன்னை வந்து போடின்னு சொல்லிட்டான்னு, நான் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்படின்போது விக்ரம் வந்து அதுக்கு வந்து அப்படியே அவங்கிறார், அப்படி பதுங்குறார். ஆமாங்க, என்ன பாரு, மற்றவங்க சொன்னாலும் நம்மளுக்கு தெரியாத நம்ம எவ்வளோ நட்பாக பழகுறோன்னு. இதெல்லாம் ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி தானே. கேமில் சண்டை போடுறதா ஒரு விஷயமா அப்படின்றாரு. எப்படி கேமில் சண்டை போடுறதா ஒரு விஷயமானு கேட்குறாரு. இதே ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ரிவைண்ட் பண்ணி பார்த்தா அவள் பேச்சை கேட்குறாங்களா, யார் விஜய் பார்வதி பேச்சை கேட்குறாங்களா, அவங்க நாசமாக போயிடுவாங்கன்னாரு. அப்போ நாசமாக போயிடுவாங்க. இப்போ வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசி சாருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் சொல்கிறார், அப்போ வந்து நம்ம விஜய் பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, பரவாயில்ல, நான் வந்துட்டு உங்கள் வீட்டை வந்துட்டு மன்னிப்பு கேட்கலான்னு இருக்கேன், உங்கள் அம்மா அப்பா கிட்ட எல்லாருக்கிட்டையும், அங்கிள் என்னை மன்னிச்சிருங்க, ஆன்ட்டி என்னை மன்னிச்சிருங்க, அப்புறம் உங்கள் ஒய்ஃப்கிட்டையும் வந்துட்டு அக்கா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லும்போது, அக்கான்னு சொல்லாத சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஈயரை சொல்கிறாரு. இல்லை பாப்பா மன்னிச்சிட்டுன்னு சொல்லிடுறேன் அப்படின்போது அவர் சொல்கிறாரு, ஏய் வீட்டுக்கெலாம் வந்துடாத பாரு, எங்கள் அப்பா என்ன மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப கோவக்காரர் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்கிறாரு. அப்போ அவங்களே சொல்கிறாங்க, ஆமாம் ஒரு ரிசப்ஷன் வரும்போதே நான் பார்த்தேன், கொஞ்சம் கோவக்காரன் தான், இருந்தாலும் நான் வந்து நாங்கள் வந்து அங்கிள்கிட்டே ஆண்டிக்கிட்டே நான் சாரி கேட்பேன்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ உடனே இவர் பிட்ட போகிறார், என்னென்னா ஆனால் நீ என்கிட்ட சாரி கேட்கவே இல்லைன்றாரு. எதுக்கு அப்படின்னும் போது நக்கு அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு வார்த்தையை வந்து அன்றைக்கி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அங்கேயே அதாவது தனியாக இருக்கும்போது சாரின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் என்ன பண்ணியிருப்பா, அந்த சாரி எனக்கு பத்தாது, ஏன்னா நீ எல்லோரும் முன்னாடி சொன்னேன், அதனால் எல்லோரும் முன்னாடி சாரி கேட்கணும்னு சொன்னோன்னே இவங்களுக்கு காண்டாகுது, இப்போ நீ எல்லோரும் முன்னாடி கேட்கலையே அப்படின்னு. அப்போ உடனே அவங்க சொல்கிறாங்க, அப்படின்னா நீ மேன் நாடுன்ற ஒரு விஷயத்துக்கு குறும்படம் போட்டாங்கல்ல, நீ ஏன் சாரி கேட்கல அப்படின்னு ஒன்று இப்படி பதறாரு. உடனே வாரு ஒரு காமெடியனோட ஒரு ஐடியாலஜி, அது இதே காமெடியனோட ஐடியாலஜியாம் என்னென்னா, இப்போ நான் உங்ககிட்ட சாரி கேட்குறேன்னு வச்சுக்கேன், என்னோடய ஷோ வந்து நீ பாரு, நான் நிறைய பேர் அந்த மாதிரி பேசுவேன், அப்போ நான் போய் எல்லோரும் கோடிக்கணக்கான பேர்கிட்ட போய் நான் சாரி கேட்க முடியுமான்றாரு. ஓ எல்லாருமே இவ்வளோ கேவலமாக தான் நீங்கள் பேசுவீங்களான்ற மாதிரி இருந்துச்சு. இதுக்காகவே ஒரு நாள் வந்து உன் ஷோவை பார்க்குறேன் அப்படின்னு விஜய் பார்வதி சொன்னாங்க. அப்புறம் இவர் சொல்கிறாரு, ஆனால் நீ வந்துட்டு என்கிட்ட சாரி கேட்கல பார்த்தியா அப்படின்போது, ஏண்டா ஒரு பொண்ணு அங்கே அடிபட்டு அழுதுட்டு உட்காந்துட்ருப்பா, நீங்கள் வந்துட்டு அந்த பொண்ணை வந்து கலாய்ப்பீங்க, ஆனால் அதுக்கு நீங்கள் சாரி கேட்க மாட்டீங்க, ஆனால் நான் பேசுறதுக்கு மட்டும் உங்ககிட்ட வந்து சாரி கேட்கணும் இல்லை அப்படின்போது, என்ன பாரு அது ஒரு ஜாலியில் வந்து ஒரு எக்ஸாசரேஷனாக ஏதோ ஒன்று சொல்கிற ஒரு வார்த்தை, அதெல்லாம் வந்துட்டு நீ இது படி. இப்போ வடிவேல் வந்துட்டு அடி வாங்குவார், நீ ஏன் பார்த்து சிரிச்சன்றாரு. ஏயா வடிவேல் வந்துட்டு நடிக்கிறாரு, நீ நடிச்சிங்களா, நீங்கள் உள்ளுக்குள்ளே இருந்தால் தானே சொன்னீங்க, அதுக்கு வந்து கழுத்தில் வந்துட்டு மிதிக்க வேண்டானே, தூக்கி கடாச வேண்டாம். ஆக்சுவலாக என்னென்ன பேசுனாங்கன்ற விஷயங்கள் விஜய் பார்வதிக்கு தெரியாது. ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் முழுசாக சொல்லலை, அதுக்கு சொல்லலைன்ற ஒரு காரணத்துக்காக இங்கே வந்து நல்லா வந்துட்டு வடையாக சுட்டுட்டு இருக்காப்பா நம்ம விக்ரம். என்னத்தை சொல்ல, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, இவரை பற்றி நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்களேன். ஒருத்தங்க மதித்து இங்கே வந்துட்டு ஒரு மன்னிப்பு ஒரு சமரசமாக போயிடுன்னு சொன்னாலும் அங்கேயும் வந்துட்டு என்னை நீ வந்துட்டு இன்னும் வந்து என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கலன்றாரு. இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.